வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை, ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, காலி, கோட்டை இந்த இடங்களில் பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மேகங்கள் சூழ்ந்து மட்டும் காணப்படும். இன்று மாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒரு இரு இடங்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவும் ரத்னபுரி தெற்கு பகுதி, ஹாலி, ஹம்மந்தோட்டை, பதுளை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். மேலும் கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி வடக்கு பகுதி, தம்புள்ளை தெற்கு பகுதி இந்த இடங்களெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி. நாளை செப்டம்பர் 18ஆம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள் என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி. செப்டம்பர் 18ஆம் தேதி. செப்டம்பர் 18ஐ விட செப்டம்பர் 19ஆம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை, திரிகோணமலைக்கு தெற்கு மாகாணங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 19ஆம் தேதி. செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்துவிடும். திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 20 விட 21, 22 தேதிகளில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது செப்டம்பர் 17, 18, 19 தேதிகள் வரை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து பரப்பில் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு வடக்குள்ள மாகாணங்களுக்கு இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு கிழக்கு பகுதி, இலங்கைக்கு வடக்கு பகுதி, வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இலங்கைக்கு மேற்கு பகுதி 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக இப்போதைக்கு கடல் அமைந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தீவிரமான நிகழ்வு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.